ஹரே கிருஷ்ணா. பரம் விஜயதே ஸ்ரீ கிருஷ்ண சங்கீர்த்தனம். ஜெய் சில குருதேவ். மிதிலாபுரியில் துவாரகா கண்ணன் நிகழ்த்திய ஒரு லீலையை பார்க்கலாம். மிதிலாபுரி தான் ஜனக மன்னர் ஆட்சி செய்த இடம். ஸ்ரீ ராகவேந்திரனுக்கு, அதாவது ராமபிரானுக்கு, தன் மகளை சீதா தேவியை கன்யாதானம் செய்தவர் ஜனகர். மன்னனாக இருந்து ஆட்சி செய்து கிருஷ்ணரை அடைந்தவராக கீதையில பகவானாலே சொல்லப்பட்டவர். மிதிலையில் எப்பவுமே சிறந்த பக்தர்கள் தான் ஆட்சி செய்து வந்தாங்க. அந்த வரிசையில் பகுலாஸ்வன் அப்படிங்கிற ராஜா ஆட்சியில் இருந்தார். சிறந்த கிருஷ்ண பக்தர். அப்போ துவாரகையில் பகவான் கிருஷ்ணர் மன்னனாக இருக்கிறார். மிதிலாபுரி மக்களும் மன்னன் மாதிரியே பக்தர்களாக இருந்தாங்க. எல்லாருக்கும் கடவுளை அடைகிறது தான் விருப்பம் அப்படின்னு இருந்ததுனால சமுதாயத்தில் தொல்லைகளே இல்லை. சுயநலமோ உள்நோக்கோ இருக்கும்போது தான் உள்ளங்கள் இணைய முடியாது. பகுலாஸ்வனுக்கு தன்னுடைய அரண்மனைக்கு பகவான் கிருஷ்ணர் ஒரு முறையாவது வந்து தம்முடைய மாளிகையை தன்யமாக்கணும் அப்படின்னு ஒரு ஆவல் உண்டாச்சுது. தன்யமாக்குறதுன்னா கொடுத்து வைக்கிறது. அப்போ அந்த ஆர்வத்தை பூர்த்தி செய்ய முதல்ல குரு தத்துவமான பரமாச்சாரியார் பலராமர் பகலாஸ்வன் அரண்மனைக்கு வந்து 1 மாத காலம் தங்குறார். அதில் ரொம்ப மகிழ்ந்து போன பகிலாஸ்வன் பலராமன்ட்டே விண்ணப்பம் வைக்கிறான். துவாரகாநாதன் கருணாநிதி கருணைக்கடல் தம்முடைய அரண்மனைக்கு வரணும், நீங்கள் தான் இதற்கு ஏற்பாடு செய்யணும்னு வேண்டினான். அவரும் சம்மதித்து துவாரகா திரும்புகிறார். பகவான் வந்து பக்தவத்சலன், பக்தர்களுடைய பிரியங்களை அன்போடு நிறைவேற்றுறவர். அப்போ அவனுடைய விருப்பத்தை பூர்த்தி செய்ய பகவான் முடிவெடுத்தார். திடீர்னு எல்லா நாடுகளுக்கும் அறிவிக்கிறார், மிதிலாபுரி நாங்கள்லாம் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி. அந்த பிரகடனம் ஆனதும் மக்களுக்கெல்லாம் ஒரே ஆனந்தம். அப்போ மிதிலை யாத்திரைக்கு பகவான் கிளம்புறார். கூட சேனை கிடையாது, உத்தவர் கிடையாது, தேரோட்டி கூட கிடையாது. அவராகவே ரதத்தை செலுத்துகிறார். ஆனால் ரதத்தில் ஏராளமான மகரிஷிகள் முனிவர்களை ஏற்றிக்கிட்டார். தேவரிஷி நாரதர் இருந்தார். வாமதேவர், அத்ரி, வியாசர், பரசுராமர், அசிதர், ஆருணி, சுகதேவ், பிருகஸ்பதி, கன்வர், மைத்ரேயர், சேவன ரிஷி, கௌதம ரிஷி, ஜெய்மினி ரிஷி, இப்படி எல்லாரும் தேரில் அமர்ந்திருக்க பகவான் யாத்திரையை தொடங்குகிறார். துவாரகாவில் இருந்து மிதிலாபுரி இப்போ 1700 கிலோமீட்டர் ஆகுது தூரம். அப்போ வழியில் ஆனர்த்த தேசம், மருதன்வம், குருஜாங்காலம், கங்கம், மத்ஸ்யம், பாஞ்சாலம், குந்தி, மது, கேகயம், அருணா போன்ற பிரதேசங்களை கடந்து இந்த தேர் போகுது. ஆனர்த்தம் ஏற்கனவே கண்ணனுடைய ஸ்தலம், பாஞ்சாலம் துருபதனுடையது, குந்தி தேசம் குந்தி போஜனுடையது, துருபதனும் குந்தி போஜனும் சம்பந்தார் நாடு, கேகயம் கிருஷ்ணருடைய ராணி பத்ரா அவங்களோடது. இப்படி வழியெல்லாம் பகவானுக்கு வரவேற்பு. காடுகளில் கூட ஆண்களும் பெண்களுமா குழந்தைங்களுமா கூட்டமாக கண்ணனை பாடியபடி காத்திருந்து பகவான் வரவும் வணங்கி நமஸ்காரம் செய்கிறாங்க. எல்லோருடைய அன்புக்கும் வற்புறுத்தலுக்கும் கிருஷ்ணரால் தான் ஈடு கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ரிஷிகளும் முனிவர்களும் நேரில் பார்த்தாங்க. இது கிருஷ்ணருடைய பிரபாவ யாத்திரை போல அவங்களுக்கு தென்பட்டது. அன்பாளர்களுக்கு அன்பை வாரி வழங்க அன்பு நிதி கிளம்பி இருக்கிறார். கிருஷ்ணர் தேச கால இடங்களுக்கு அப்பாற்பட்டவர். ஆனால் ஜீவர்கள் அப்படி கிடையாது. காடுகளில் இருந்தவங்க கூட எங்கள் கிராமம் வழியாக போங்க, பவித்திரமாகட்டும்னு சொல்லி பகவானை அன்போட வேண்டினாங்க. பகவானும் ஏற்றுக்கிட்டார்.
மிதிலாபுரி மக்கள் அவங்க ஊர் எல்லையிலேயே பகவானை வரவேற்க பகலாஸ்வ மன்னனுடைய தலைமையில் காத்திருந்தாங்க. யக்ஞவாக்கியர் முனிவர் கூட சீடரோட அங்கே ஓடி வந்து சேர்ந்துக்கிட்டார். அர்க்கியத்தோட அவரும் காத்திருக்கிறார். அஹ் பகவான் வரவும் வரவேற்பு நடந்தது. மக்கள் ஹரிநாமங்களை ஆடி பாடி நாம கோஷம் செய்கிறாங்க. மன்னன் பகவானுடைய பாதங்களை விழுந்து வணங்கி அரண்மனைக்கு பகவான் வரணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கிறான். அதுக்குத்தானே வந்தேன், இப்பவே போகலாம் அப்படின்னு பகவான் சம்மதம் தெரிவிக்கிறார். தன்னையும் தன் மாளிகையும் நகரத்தையும் தன்யமாக்கணும் அப்படின்னு சொல்லி பகவான்கிட்ட விண்ணப்பிச்சான் மன்னன். அப்போ மக்கள் மத்தியில அந்த கூட்டத்துல ஒரு ஏழை அந்தணன் நின்றுட்டு இருந்தான். அவன் பேர் வந்து சிறுததேவன்னு பேரு. பழைய ஆடை, தபஸ்வி, ஒல்லியா இருக்கிறான். வேதாந்தங்கள்ல நிபுணன், பண்டிதன், பற்றற்றவன், பகவானுடைய பரம பக்தன், குடும்பஸ்தன். ஆனா தனியா இருந்தான். மிதிலாபுரியில ஒரு ஓரமாக குடிசை போட்டு பரம திருப்தனாக வாழ்ந்து வந்த பிராமணன். எதையுமே விரும்பாத அவனுக்கு, அந்த தவச்செல்வனுக்கு மன்னனால எதையுமே தர முடியல. தன்னுடைய பற்றின்மையால மன்னனை கூட வறியவன் ஆக்கிட்டான். ஒரு பசுமாடு கூட அந்த அந்தணன் வச்சுக்கிட்டதில்ல. அவனுடைய குடிசையில ஒரே ஒரு தர்ப்ப ஆசனம், மரபீடம், தண்ணீர் வச்சுக்கிறதுக்கு சுர கொடுக்க ஒன்று, 2 பாத்திரம், இவ்வளவுதான் அவனுடைய பொருட்கள். அப்போ பிச்சை ஏற்று வாழ்ந்து வந்தான். மிதிலாபுரியில ரொம்ப வறியவன். ஆனா கிருஷ்ண பக்தியில மாபெரும் செல்வந்தன். பக்திய வாரி வழங்குறதுல உண்மையான மன்னனா இருந்தான். ஒரு நாளைக்கு ஒரு தடவை சாப்பிடுவான். அதுலேயும் பிரதோஷம், ஏகாதசி இதெல்லாம் வந்துருச்சுன்னா விரதம் இருப்பான். கிருஷ்ணருடைய இணைபிரியா பக்தனா இருந்தான். நிக்கில பிரம்மாண்ட நாயகனான ஜெகநாதர் கிருஷ்ணர் தன்னுடைய குடிசையும் புனிதமாக்கணும், தன்னை தன்யமாக்கணும், இதுக்கு தான் கிருஷ்ணர் வந்திருக்கிறார் அப்படின்னு கருதி அவன் வந்து பகவான்கிட்ட விண்ணப்பம் வைக்கிறான். கரங்களை கூப்பி, கருணை வள்ளலே, என்னுடைய குடிசைக்கும் நீங்க வந்து அருள் அருள் செய்யணும்னு விண்ணப்பிக்கிறான். அவங்கிட்ட பகவான் நிச்சயம் வர்றேன்னு சம்மதிச்சார். கிருஷ்ணர் அரசனுக்கு மட்டுமல்ல, ஆண்டிகளுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜீவர்களுக்கும் உரிமை உள்ளவர். உரிமையை ஜீவர்கள் தான் மறந்து தெரியுறாங்க. அவரை செல்வமோ, வைபவமோ, தவமோ, ஞானமோ எதுவுமே வசீகரிக்காது. அவர் வந்து அன்பு பசியாளர். பக்தியில தான் அன்பு நிறைஞ்சிருக்கு. அன்பனும் வலையில் அகப்படும் இறைவன் அவர். ஒரே சமயத்துல பகுலாஸ்வன் மன்னனும் ஏழை அந்தணன் இல்ல சுருததேவனும் தங்கள் ஸ்தலத்துக்கு கூப்பிட 2 பேருக்கும் சம்மதிச்ச பகவான் முனிவர்கள் ரிஷிகளோட போறதுக்காக மனதுல சங்கல்பிச்சு அவங்க முகத்தை ஏறிட்டு பார்க்கிறார். இவங்களுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு 2 பேர்ட்டையும் ஒரே சமயத்துல பகவான் போகிறார். அதுதான் அவர் செய்த அற்புத லீலை. துவாரகாநாதன் தன்னுடைய அரண்மனைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு மன்னன் நினைக்கிறான். துவாரகாநாதன் தன்னுடைய குடிசைக்கு வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சுருததேவன் நினைக்கிறான். 2 இடத்துலையும் பகவான் இந்த லீலைகளை ஒரே சமயம் நிகழ்த்துறார். நம்மோட வந்திருந்த அத்தனை சாதுக்கள் கூட்டத்தையும் இரட்டையாக பகவான் மாத்தினார். 2 வியாசர், 2 பரசுராமர், அந்த கூட்டம் மேல 2 ஆயிருச்சு. தானும் 2 பேரா மாறி 2 இடத்துலையும் ஒரே சமயத்துல வரவேற்பு உபசரிப்பை ஏற்று பகவான் மகிழ்ந்தார். பகுலாஸ்வன் கிருஷ்ணருக்கும் முனிவர்களுக்கும் இருக்கை தந்தான். பாதங்களை அபிஷேகம் செய்து சரணாமிர்தம் ஏற்றான். மாளிகையில் அந்த சரணாமிர்தத்தை தெளிக்கிறான். அனைவருக்கும் சந்தனம், புஷ்பம், மாலை, தூபம், தீபம், ஆடை அணிகள், நைவேத்தியம், தாம்பூலம் தந்து பெரிய உபச்சாரம் நடத்தினான். குடும்பத்தோட வணங்கினான், பூஜித்தான். அதுக்கப்புறம் பஜன் போஜன் நடந்தது. அதுக்கப்புறம் பகலாஸ்வன் பகவானுடைய திருவடிகளை தன்னுடைய மடியில வைத்து வருடுறான். இன்னைக்கு உங்களுடைய வருகையால எங்களுடைய நிமி குலம் தன்யமானது. இங்க சில நாட்கள் நீங்கள் தங்கணும்னு சொல்லி வேண்டுனான்.
சேவ பாக்கியத்தை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டான். பகவான் சம்மதிச்சு 1 மாத காலம் அங்க தங்குறார். சுருததேவன் குடிசையில என்ன நடந்துச்சுன்னா, அந்த குடிசை முன்னாடி பகவானுடைய கருடக்கொடி தேர் நிக்கிறது. முனிவர்களோட பகவான் வரவும் சுருததேவர் ஆனந்தத்தோட ஹரிநாமங்கள சொல்லி ஆடி பாட ஆரம்பிச்சான். வந்தவங்கள வரவேற்க மறந்து, ஆசனம் தர மறந்து ஆடிக்கொண்டிருந்தான். ஏழை பக்தனுடைய குடியிருப்பு பகவானுக்கு சொந்தமானதாக இருந்தது. பகவானே உள்ள போயிட்டு தர்ப்பப்பாயை எடுத்து விரிக்கிறார் உட்கார்றதுக்கு. சாணம் பூசப்பட்ட தரையில எல்லாரும் அமர்ந்தாங்க. சுருதேவன் கண்ணனை கீர்த்தனம் செய்தான். பகவான் அதை பார்த்து சந்தோஷப்படுறார். கொஞ்சம் பொறுத்து சுருததேவன் தன் நிலைக்கு வரான். பகவான் அவங்கிட்ட, ஐயனே, இங்க வந்திருக்கிற வைஷ்ணவ அடியார்களை வணங்கி பூஜை செய். அவங்க எல்லாம் தாங்கள் போகிற இடத்த புனிதப்படுத்தக்கூடியவங்க. என்னை எப்பவுமே இதயத்திலே தாங்கி இருக்கிறவங்க. அஹ், அந்த என்னை தாங்கியே இருக்கிறதுனால அவங்க போகிற இடம் பவித்திரமாகுது. என்னிலிருந்து மாறுபடாத வடிவினர்கள். என்னுடைய உருவம்தான் அவங்க. அவங்கள பூஜிக்கிறதுனால என்ன பூஜித்ததாகும் அப்படின்னு பகவான் சொன்னார். சுருததேவன் உடனே வருத்தத்தோட, நான் ஒரு முட்டாள், எல்லாத்தையும் மறந்துட்டேன், என்ன மன்னியுங்க அப்படின்னு சொல்லி முனிவர்கள், ரிஷிகள் அவங்களுடைய பாதங்களில் விழுந்து வணங்குறான். அனைவருக்கும் பழம், கிழங்குகள், தீர்த்தம் தந்தான். எல்லாரும் அதை சாப்பிட்றாங்க. பற்றற்ற இந்த பகவத் பக்தனுடைய அன்பை நேரில் பார்த்து அவங்க எல்லாரும் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. பகவான் சுருததேவனை திருப்தி செய்து பக்தி அவனுக்கு வரமாக தந்துட்டு துவாரகா கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி அவங்கிட்ட விடைபெறுறார். தேரில் எல்லாரும் அமர்றாங்க. புகழாசுவன் வீட்டில் 1 மாத காலம் இருந்தார் கிருஷ்ணர். அதே சமயம் சுருததேவன் வீட்டில் 1 நாள் மட்டும்தான் இருந்தார். ஒரே சமயத்தில் 2 இடங்களில் இருந்த பகவான் தமது முனி கணங்களோட ஒரே சமயத்தில் துவாரகாவுக்கு கிளம்பியும் வந்து சேர்ந்தார். ஒரே நேரத்தில் 2 இடங்கள், 2 உருவம், எல்லாமே 2 உருவங்கள். காலமும் அங்கே 1 மாதம், இங்கே 1 நாள். ஆனால் ஒரே நேரத்தில் துவாரகைக்கு வந்து சேர்றார். இது வந்து இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, காலம், இடம், தேசம் எதுவுமே பகவானை கட்டுப்படுத்தாது. தன்னுடைய யோக மாயினால பகவான் இதை நிகழ்த்துறார் அப்படிங்கிறது தெரிய தெரிய வருது. இது யாராலையும் சிந்திச்சு பார்க்க முடியாதது. இப்படியாக பகவான் ஓர் அற்புதத்தை அங்க நிகழ்த்தினார். ஜெய கிருஷ்ணா.